எங்க மேல போயிட்டு இருக்க அந்த டீட்டெயில்ஸை பாருங்க. அதாவது அந்த வீடியோக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாட்டியை வந்து நல்லா பாத்துக்கோங்க. ஸோ அந்த பாட்டி பேசியிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் தான் இப்போ இணையத்துல வந்து பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து நிறைய விஷயங்களை வந்து பேசிட்டு வராங்க. ஸோ அப்படி அந்த பாட்டி வந்து என்ன பேசியிருக்காங்கன்னா, அதாவது யாரோ ஒருத்தவங்க பொய்யா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு வந்து போன் போட்டு தந்திருக்காங்க. டொனால்டு ட்ரம்ப் தான் பேசுறாங்க அப்படின்ட்டு ஃபன்னா அந்த பாட்டி கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டி இன்னசென்ட்டா அந்த போனை வாங்கிக்கிட்டு டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி கேஸ் விலை, பெட்ரோல் விலை, எல்லார் விலையும் ஏறி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி யாரு கூடயும் சண்டை பிடிக்காத, சீக்கிரமா இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுக்கோங்க அப்படின்ட்டு அந்த பாட்டி வந்து இன்னசென்ட்டா பேசக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து இப்போ இணையத்துல வைரல் ஆகி பலரும் அந்த கமெண்ட் செக்ஷன்ல என்ன கமெண்ட் பண்ணிட்டு வராங்கன்னா, பாருங்க காலத்துல இருக்கிறவங்க வந்து எவ்வளவு இன்னசென்ட்டா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உண்மை முகம் மட்டும்தான். ஸோ அவங்க வந்து வெளியில ஒண்ணு உள்ள ஒண்ணு வச்சு பேசிக்க மாட்டாங்க. ஸோ இப்படிதான் அவங்க வந்து உண்மை தன்மையோட இருப்பாங்க அப்படின்ட்டு அவங்களுடைய வெகுளித்தனத்தை வந்து எந்த அளவுக்கு மேன்மையாக பேசணுமோ அந்த அளவுக்கு மேன்மையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டியை டொனால்டு ட்ரம்ப் கூட பேசுற மாதிரி பேசுறாங்க போன்ல. அது பார்க்கறதுக்கு ஃபன்னா இருந்தாலும் பட் அதை வந்து யோசிக்கிற வைக்கிற அளவுக்கு நம்மள வந்து அந்த பாட்டியோட பேச்சு என்பது மாறிட்டு இருக்கு. ஸோ இங்க வந்து உண்மையா இருக்கிறவங்களை வந்து ஏமாத்துறது உண்மையாவே அது மனசுக்கு கஷ்டமான ஒரு விஷயங்க. எண்ட் ஆஃப் த டேல ஸோ அவங்க ஃபூலிஷ் ஆயிட்டாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு உண்மையாவே நமக்கு மனசு வலிக்கும். அந்த பாட்டி பேசுனது ஃபன்னா இருந்தாலும் பட் அவங்க வந்து டொனால்டு ட்ரம்ப்க்கெல்லாம் பேசல, சும்மா ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அந்த பாட்டி உணர்ந்தாங்கன்னா எந்த அளவுக்கு மனசு கஷ்டப்படுவாங்க. பட் நல்லா இருந்தது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.